இறுதி செய்தியாக முதன் முறையாக இந்தியாவில் அந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை இந்திய அரசே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு சார். அதில் வந்து அதில் ஒரு 20 பிரிவுகள் வச்சுருந்துருக்காங்க. அந்த 20 பிரிவுகளிலிருந்து ஒரு தலை சிறந்தவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் சுமார் 1.5 லட்சம் பேர் அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அதில் தமிழகத்திலிருந்து கதை சொல்லும் பிரிவில் கிருத்திகா கோவிந்தசாமி அப்படிங்கிறவங்க பாரத பிரதமர் மோடி அவர்களின் திருக்கரங்களால் விருதை பெற்றிருக்காங்க. அப்போ மோடி அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் கிரியேட் ஆன் டிஜிட்டல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உருவாக்கணும். இந்தியாவின் தலை சிறந்த கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றை நீங்கள் ஆவணப்படுத்தி அதை வந்து வெளி உலகுக்கு பறைசாற்றணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதாவது எல்லா விஷயத்திலையும் இந்த அரசாங்கம் வந்து முன்னுதாரணமாக இருக்கிறது. இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வேறு யாரும் யோசிச்சு போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமாவுக்கு அவார்டு இருக்குது, எழுத்துக்கு அவார்டு இருக்குது, வேறு சில ஃபீல்டுகளுக்கு அவார்டு இருக்குது. டிஜிட்டல் கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு பொதுத்தளம். அதாவது எப்படி சமூக ஊடகம் தான் அது. சமூக ஊடகத்துக்கு ஒரு அவார்டு. நீங்கள் 1.5 லட்சம் பேர் இதுக்கு அவார்டுக்கு அப்ளை பண்ணுறான்னா எத்தனை பிரெயின் இங்கே இருக்குது. இந்த பிரெயினுக்குலாம் சினிமாவுக்கு போகிறதுக்கு அவங்களால முடியலை. இந்த பிரெயினுக்கெல்லாம் பதிப்பகத்துறைக்கு போகிறதுக்கு முடியலை. இந்த துறைக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருந்திருக்கு. ஆக அந்த துறையெல்லாம் பிடித்து வைத்து கொண்டிருக்கிற ஜேஎன்யூ மாதிரி, பாலிவுட் மாதிரி, ஹாலிவுட் மாதிரி பிடித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து திணிப்பு மட்டுமே இங்கே வந்துட்டுருக்கிற நேரத்தில் இன்றைக்கி டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்ததுனால தான் 2014 தேசியம் திரும்பித்து, 2019 தேசியம் திரும்பித்து, 2024 இனி திரும்பும். இவர்கள் யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ, வெள்ளைக்காரன் போனானே தவிர வெள்ளைக்காரன் ஏஜெண்ட் யாரும் போகாமல் அதிகாரத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். அது இன்றைக்கி காணாமல் போயிருக்கு. அதை புரிந்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய தேசம், பண்பாடு, கலாச்சாரம், அப்படிப்பட்ட விஷயங்கள் நீ எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்குங்க, எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. நான் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்கள் தமிழகத்தில் கம்பராமாயணம் 10,700 பாடலும் டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி உடனே கிடைக்கும். 4000 உடனே கிடைக்கும். தேவாரம், திருவாசகம் உடனே கிடைக்கும். திருப்புகழ், திருமந்திரம் உடனே கிடைக்கும். எல்லா விஷயமும் இன்றைக்கி போக 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 எதெல்லாம் சமுதாயத்தில் கிடைக்காமல் இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு லேசாக ஒரு பட்டனை தட்டினா எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தில் படிச்சுட்டு நீங்கள் தேடி தேடி போன காலத்தில் போய் இன்றைக்கி தேடி வர்ற காலம் இருக்கும்போது எத்தர்களால் ஏமாற்ற முடியவில்லை. அதனால் அதை கரெக்டாக பண்ணி அதற்காகத்தான், அதுவும் மோடி காலத்தில் அந்த டிஜிட்டலுக்கு, அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்தியாவை மதிக்கிறது. நாம் அந்த அளவுக்கு நாம் இந்த துறையில் கோலோச்சி பதிச்சிருக்கிறோம். வேடிக்கையாக ஒரே ஒரு இன்சிடெண்ட் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். 2001 கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல் ஃபேர் நடந்தது. இண்டஸ்ட்ரியல் ஃபேரில் பிரமோத் மகாஜன் அப்பனுடைய இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர். அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தபோது கவசாக்கியை பார்த்தேன். கவசாக்கிங்கிறது யாருன்னா இந்த கம்ப்யூட்டர் மவுஸை கண்டுபிடிச்சாள். அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஏன் அதுக்கு மவுஸுக்குன்னு பேர் வச்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அவர் அதுக்கு பதில் சொன்னார், இட் இஸ் a குட் கொஸ்டின். இன்றைக்கி கேள்விக்கு பதில் தெரியலைன்னா அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா இட் இஸ் a குட் கொஸ்டின். பாஸ்கர் என்ற ஒரு நல்ல கேள்வி கேட்டார், எனக்கு பதில் தெரியலன்னா பாஸ்கர் இட் இஸ் a குட் கொஸ்டின்னா குட் கொஸ்டின், முடிஞ்சு போச்சு, பதில் வேண்டாம், அதான் பதில் அப்படி சொல்லிட்டார். கவசாக்கி சொல்லிட்டார். ஓஹோ என்னடா பண்ணுறது அப்படின்னா, இவர் உடனே கவசாக்கி கேட்டிருக்காரு, ஏன்ட்ட ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? நான் தாங்க இந்த மவுஸை கண்டுபிடிச்சேன், ஆனால் நீங்கள் தானே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உலகத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கீங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பிரமோத் மகாஜன்ட்டு கேட்க, பிரமோத் மகாஜன் சொன்னாராம், திஸ் இஸ் a குட் கொஸ்டின் அப்படின்னு பதில் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பதில் வந்திருக்கு. என்ன வந்திருக்கேன்? இல்லைங்க அது இல்லைங்க, எங்கள் நாட்டில் ஒரு சாமி உண்டு, ஒரு கடவுள், அவர் வந்து மவுஸில் தான் அம்மா அப்பாவை சுற்றி வந்தார்.
அப்போ மவுஸில் அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்தது மாதிரி அர்த்தம். அப்போ எங்கிட்ட மவுஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உலகத்தை சுற்றி வரோம். ஆகையினால தான் அதுக்கு மவுஸு நாங்கள் வந்து இன்றைக்கி சாஃப்ட்வேரில் நீங்கள் மவுஸுன்னு ஏன் பேர் வச்சிங்களோ தெரியாது, பேர் வச்சதுனால தான் நாங்கள் இன்றைக்கி சாஃப்ட்வேரில் உலகத்தை சுற்றி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு அவர் பதில் சொன்னாராம். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, எது இருந்தாலும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த அம்மா அப்பா அப்படி சுற்றி வந்தது அதுதாங்க இந்தியாவை முதல்ல வச்சிட்ருக்கு அப்படின்னு அவர் முடித்தார். அதைத்தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறார். நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு உலகத்துக்கு போக வேண்டியது இதுதான், வேறு எதுவும் இல்லை. அதை இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் அழகாக சொல்லியிருக்கார். அதுக்கு இந்த டிஜிட்டல் ரொம்ப உதவி பண்ணும். ஏன்னா உலகத்து நாடுகள்லேயே எந்த நாடுகள்லேயும் இல்லாத இலக்கிய வளமிக்க நாடு இந்தியா. அது தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும். அதனால் அதெல்லாம் போகிறதுக்கு இது உதவி பண்ணும். அதனால் பிரைம் மினிஸ்டருடைய இந்த எஃபர்ட், இந்த இனிஷியேட்டிவ் பாராட்டக்கூடியது, வாழ்த்தக்கூடியது, உலகத்தில் நிரந்தரமாக இந்தியாவை ஒரு தலைமை இடத்துல வைக்கக்கூடியது. அப்படித்தான்